இரு எங்க நான் சொல்றது நீ நம்புவியான்னு தெரியல. ஆனா லைஃப்ல நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே இந்த தருணம் எப்போ வரும்னா நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். கவியும் லைஃப்ல நான் எவ்வளவு ஸ்பெஷல்னு தெரியாது. ஆனா என் லைஃப் ஃபுல்லா நீ தான் நிறைஞ்சிருக்க கவி. இந்த பார்க் உனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தல. உனக்கு இருக்க நிறைய ஸ்பெஷல் மெமரிஸ்ல இதுவும் ஒரு ஸ்பெஷல் மெமரியா மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ உனக்கு பிடிச்ச பார்க்ல உனக்கு பிடிச்ச பையன் உனக்கு பிடிச்ச மாதிரி ப்ரப்போஸ் பண்ண போறான். விஜய், என் லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை மட்டுமே பார்த்து வந்திருக்கேன். என் லைஃப்ல ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னா நான் இது தான் சொல்வேன். ஆனா இதெல்லாம் உண்மையாவே எனக்கு தான் நடக்குதான்ட்டு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன்? நீ என்னை விட்டு போக மாட்டல்ல? உன்னை கல்யாணம் பண்றதுக்காக இவ்வளோ வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோ ஈஸியா உன்னை விட்டு போயிடுவேனா? லைஃப்ல என்ன நடந்தாலும் நீ என்கிட்ட பெரிய சண்டையே போட்டாலும் நீ ஏன் நினைச்சாலும் இனிமேல் என்கிட்ட தப்பிக்க முடியாது. புரிஞ்சுதா? லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்ச நாள் முன்னாடி யாராவது என்கிட்ட சொல்லியிருந்தா எல்லார் மாதிரியும் நானும் நம்பியிருக்க மாட்டேன். பட் இந்த நிமிஷம் கவியோட நான் இருக்கேன்னா அதை சர்ப்ரைஸ்ன்னு சொல்றதா இல்லை மிராக்கிள்னு சொல்றதானே தெரியல. கவி எனக்கு திரும்பி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப் ஃபுல்ஃபில் ஆன ஒரு ஃபீல். கவி என் பெட்டர் ஹாஃப்னு சொல்றதை விட என் எவ்ரி திங்னு சொல்றது தான் கரெக்டாக இருக்கும். யார் என்ன சொன்னா என்ன, எங்கள் லைஃப்பை நாங்கள் தான் வாழ போகிறோம். செகண்ட் சான்ஸுன்றது எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்காது. பட் அப்படி ஒரு லைஃப் கிடைச்சா யார் தாங்க மிஸ் பண்ணுவாங்க? லைஃப்பில் யாருக்கு எது வேணாலும் நடக்கலாம். நம்ம அதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் போதும். லைஃப்பில் அவள் என்னை திரும்பி ஏற்றுக்கிட்டதுக்கு அவள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு லைஃப் கவி என் கூட வாழணும். அவள் கூட சேர்ந்து வாழ்கிற இந்த செகண்ட் சான்ஸை அவள் என்னைக்கும் வருத்தப்படுற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன்.